ஹலோ வியூவர்ஸ். ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போடுறோம். அதுதான் காந்தா மூவி ரிவ்யூ. நம்ம எப்போதும் போல் நம்ம ஸ்டைலில் வெறும் 5 நிமிஷத்தில் இந்த ரிவ்யூவை பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக பார்த்துடலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஃபைனலி சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ வித்தவுட் எனி டிலே. ஸோ இந்த படத்தில் கதை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபர்ஸ்ட் சொன்னது என்னென்னா, எம்கே தியாகராஜ பாகவதர் அவர்களுடைய அந்த கதையை பேஸ் பண்ணி தான் எடுத்ததாக சொன்னாங்க. பட் இது பார்க்கும்போது அப்படி தெரில. எனக்கு கேரக்டர் நேம் ஆகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பியூர்லி ஃபிக்ஷனல் மாதிரி தான் இருந்துச்சு. அண்டு இந்த படத்தில் அவரோட அந்த ஒரு கேரக்டர் சாயல் வேணால் துல்கருக்கு கொடுத்துருக்கலாமே தவிர அவரோட அந்த ஒரு பயோபிக் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ கேஸ் வேறு போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் அவரோட டேரெக்டான ஒரு பயோபிக் கிடையாது. பட் அவரோட கேரக்டருக்கான சாயல்கள் மேபி துல்கர் மேலே காமிச்சிருக்கலாம், துல்கர் மேலே லைட்டாக தூவி விட்டுருக்கலாமே தவிர அதுக்கான டேரக்ட் பயோபிக்னு நினச்சி போனீங்கன்னா நீங்கள் ஏமாறுறது தான் மிச்சம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு யாருமே தெரியாத ஒரு பையன், அந்த பையனை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக ஒரு டேரக்டர் மாற்றி விடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் அந்த டேரக்டருக்கும் அந்த சூப்பர் ஸ்டார் அந்த பையனுக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கடத்தில் அவங்க 2 பேர் திருப்பி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இணையும் போது அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த ஈகோ கிளாஷஸ். அதுக்கப்புறம் இந்த மிகப்பெரிய டேரக்டர் பார்த்தீங்கன்னா, உன்னை அடிக்கிறதுக்குனே உன்னை கீழே தள்ளுறதுக்குனே ஒரு பொண்ணை இறக்குறேன்டா, நான் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக என்னால் உருவாக்க முடியுங்கிறதுக்காக ஒரு பொண்ணை ஹீரோயினாகவும் கேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி என்ன, இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்ததெல்லாம் என்ன, ஸோ இவங்களுக்குள்ளே நடந்த இந்த ஈகோ கிளாஷ்னால என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த பாதி படத்தோட கதை. ஏன்னா மிச்ச படத்தோட கதை சொன்னா ஸ்பாய்லர் ஆயிரும். ஏன்னா கிட்டத்தட்ட இன்டர்வல் வரைக்கும் தான் அந்த கதை போகும் லிட்ரலி. அதாவது நான் சொன்ன தெரியுமா, அந்த சமுத்திரக்கனி அவர்களுக்கும் துல்கர் அவர்களுக்கும் இருக்கிற அந்த ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது இன்டர்வல் வரைக்கும் தான் போகும். இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன ஆகுங்கிறது நான் பாசிட்டிவ்ஸாக சொல்கிறேன். ஸோ முதல் பாசிட்டிவாக எனக்கு பட்டது இந்த படத்தோட கேஸ்ட். ஏன்னா ஒரு அமேசிங்கான கேஸ்ட் கிடச்சிருக்காங்க. அது துல்கர் சொல்லவா வேணும், சும்மா கலக்கி பிச்சு எடுத்துட்டாரு. துல்கர் ஆகட்டும், சமுத்திரக்கனி சார் ஆகட்டும், ராணா தகுபதி ஆகட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொடுத்த ரோலை பயங்கர பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. எப்படி சொன்னால் கேஸ்ட்டு உண்மையாக சொல்கிற ஒரு அருமையான கேஸ்ட் கிடச்சிருக்காங்க. அந்த கேஸ்ட்டை பர்ஃபெக்டாகவும் யூஸ் பண்ணியிருக்காரு டேரக்டர் அப்படிங்கிறது ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அண்ட் நான் ஸ்டோரியில் சொன்ன மாதிரி இந்த படத்தோட இன்டர்வலுக்கு அப்புறம், அதாவது இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாகவே இந்த படத்துக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது. லிட்டரலி சொல்லணும், நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஜேர்னருக்குள்ளே நம்மளை எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுது அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். நம்ம ஒரு மாதிரி நம்ம எதிர்பார்த்து படத்துக்குள்ளே போய், இப்போ நான் சொன்ன கதையை வச்சு நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போட படத்துக்கு போவீங்க. பட் இன்டர்வலுக்கு அப்புறம் அது ஒரு மிக பெருசாக ஒரு டேர்ன் ஓவர் மாதிரி ஆச்சு. அது எனக்கு பயங்கரமாக வித்தியாசமாக இருந்துச்சு. அது உங்களுக்கும் கண்டிப்பாக அது வித்தியாசமாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா மியூசிக் ஆகட்டும், சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த வேலையை எந்த அளவுக்கு நீட்டாக கச்சிதமாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஆணித்தரமாக பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் மியூசிக்குமே பாடல்களுமே நல்லா இருந்துச்சு, அண்ட் பிஜிஎம்மும் நல்லா இருந்துச்சு. அண்ட் சினிமாட்டோகிராஃபி நல்லாவே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா மிரர் ஷாட்ஸ் நிறையாவே எடுத்திருக்காங்க. அந்த மிரர் ஷாட்ஸ்லாம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஆனால் அதை பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக சினிமாட்டோகிராஃபர் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காரு. அதுக்கும் ஒரு மிகப்பெரிய நம்ம பாராட்டுகளை தெரிவித்து தான் ஆகணும். சரி, இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லுவேன். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இழுத்த மாதிரி இருந்துச்சு. அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படத்தோட மெயின் கான்செப்டே செகண்ட் ஹாஃபாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த செகண்ட் ஹாஃபை செட் அவுட் பண்ணுறதுக்காகத்தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லென்த்தியான, இது ஒரு 2.25 மணி நேரம் படம். அதனால் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா திருப்பி சுற்றி ஒரே இடத்துல வராங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியுமே நம்மளுக்கு வருது. ஸோ அதனால் ஒரு செகண்ட் ஹாஃபை முழுசாக செட் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஃபஸ்ட் ஹாஃபே தவிர ஃபஸ்ட் ஹாஃப் தனியாக எங்கேயுமே பார்த்தீங்கன்னா தனித்துவமாக போய் நின்ன மாதிரி எங்கேயுமே தெரியலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு. அண்ட் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டேரக்டர் பைக் அப்புறம் ஒரு சீன் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அந்த சீன் நிறைய பேருக்கு செட் ஆகலாம். இல்லாட்டி அந்த ரிட்டர்ன் டேரக்டர் பைக் முன்னாடி ஒரு சீன் போடுறாங்க கிளைமேக்ஸ்ன்னு சொல்லிட்டு, அது மேபி நிறைய பேர் செட் ஆகலாம். ஸோ 2 சீனுமே எனக்கு செட் ஆச்சு. பட் ஒவ்வொருத்தவங்களுக்கு ப்ரெஃபரன்சஸ் பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ உங்களுக்கு எந்த கிளைமேக்ஸ் செட் ஆகும்னு சொல்லிட்டு அது நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். சரி, ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், ஒரு வொர்த் வாட்ச் ஃபிலிம் தான். நீங்கள் கன்ஃபார்ம் தியேட்டரில் போய் பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. அதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு போனீங்கனாலே போதும்,
படம் அதை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். ஏன்னா துல்கர் படம் அதிலே நீங்கள் கண்டிப்பாக டிக்கெட்லாம் புக் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா துல்கர் படம் ஃப்ளாப் ஆனதா கிட்டத்தட்ட சரித்திரம் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அதுக்கே புக் பண்ணியிருக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் ஒரு நல்ல ஒரு வாட்ச் தான். அண்ட் இந்த படத்துக்கு த கிரேட் கோலிவுட்டோட ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 4.75 அவுட் ஆஃப் 5. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தியேட்டர்ஸில் போய் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு ஃபிலிம் தான். ஸோ துட்டு இருந்தால் கண்டிப்பாக போய் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.